ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருவிழாவோட கண்டினியூ தான். அதாவது சாமி வந்ததுக்கப்புறம் கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டி எல்லா வீட்டுக்குமே மட்டன் வந்து பிரித்து கொடுத்துட்டு மீதி அன்னதானம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்து கொடுத்த மட்டனில் தான் இன்றைக்கி வந்து மட்டன் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து 2.5 kg மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு 1 kg அளவுக்கு எடுத்துகிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து மட்டன் வந்து அம்மா தான் செய்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க. போட்டதுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. ஸோ அது வந்து ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு ஸ்மார்ட்டாக இருக்கும். ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இதில் வந்து மட்டன் வேக வைக்கும்போது எதுவுமே போடல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, வெறும் தண்ணியும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா சூப் வேணும்னா இதில் வந்து சூப்புக்கு போடுறது வந்து, அதாவது எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் சூப் வேணுனாலும் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி சூப் குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டான்னா வெறும் மட்டன் மட்டும் லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து பரட்டி விட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நாங்கள் வந்து 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது டேபிள் ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து மிளகுத்தூள் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பிடிக்காதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கும் போது டேஸ்ட்டு சும்மா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். அது வந்து டேஸ்ட்டு அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.